பக்கத்தில் இருக்கவன் காலை மிதிச்சு சொல்லுவான், ரைஸ் சொல்லாத, கொஞ்சம் சோறு கொடுங்கன்னு கேளு. சோறு சொல்லு, சோறுன்னு சொல்றா, கொஞ்சம் சோறு கொடுங்க. ஒன்று விறுவிறுன்னு வந்து சோறு வைப்பாரு. தேங்க்ஸ் அப்படின்னோடனே கொடுங்கன்னு எடுத்துட்டு போயிடுவாரு. நன்றின்னு சொல்லியா, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு, சாப்பிடுங்கன்னு போகுது. மாறுதில்ல. இதை கூட நான் சொல்லுவான், எங்களுக்கு வரல, பேச வரல அப்படிமா. நாக்கை திருத்த முடியாத நீ நாட்டை எப்படி திருத்த போற? நீ உன் நாக்கை திருத்து முதல்ல. நீ முடிவு பண்ணிக்க, பிறமொழி சொற்கள் இல்லாத என் தாய்மொழியை நான் பேசுவேன். பல வரும், சொற்கள் இல்லைன்னு சொல்லாத. உனக்கு வாலி இருக்கு, ஏன் பக்கெட்டு போடுற? நாற்காலி இருக்கு, எதுக்கு சேர் போடுற? சேர் போட்டு உட்கார்ந்தா தான் இருப்பியா, இல்லை கீழே விழுந்துருவியா? சொல்லு. டிவியை போடாத, தொடங்கு. இந்த டிவியை போடு, தூக்கி அவன் தலையிலையாவது போடு, ஃபேனை போடு, சுவிட்சை போடு, போட்டு போட்டு தமிழை தூக்கி குப்பையில் போட்டு போயிட்டே இருந்துட்ட. நீ மாத்து. வென்றாக வேண்டும் தமிழ்னா சும்மா இது இன்னையோட பேசி முடிக்கிறது இல்ல, இது ஒரு போர். இது எப்படி மலைப்பா இருக்கா? ஒரே ஒரு வாக்க போட்டு நீ இரு, மீதியை நான் பாத்துக்கிறேன். 2 ஆண்டுகள்ல பாரு, எந்த இடம் பார்த்தாலும் நீயே சொல்லுவ, எல்லாத்தையும் தமிழ் படுத்திட்டாங்கடா. அவங்க படுத்த முடியாதுன்னு சொல்லாது. சுஜாதா, எழுத்தாளர் சுஜாதா ஐயா மறைந்து விட்டார். தமிழில் படிப்பதற்கும் அயல்நாட்டில் போய் வேலை பார்ப்பதற்கும் சம்பந்தப்படுத்திக் கொள்ளாதீங்க. உங்களுக்கு தமிழ் தவிர வேற மொழி தெரியாதுன்னா உங்களோட பேசுறதுக்கு தமிழ் கற்றுக்கொண்டு உலக நாட்டவர் வருவார். ஏன்னா அப்துல் கலாமுக்கு தமிழ் தவிர வேற மொழி தெரியாது என்று இருந்தால் உலக நாடுகள் அவரோடு பேசுவதற்கு தமிழ் படித்துக் கொண்டு வருவார்கள். உங்களோடு பேசுவதற்கு தங்கள் மதத்தை எளிதாக அவர்கள் மொழியிலே பேசி பரப்புவதற்கு வசதியாகத்தான் கால்டுவெல்லும் ஜோசப் பிஸ்கியும் ஜி போப்பும் தமிழ் படித்தார்கள். தமிழ் ஒரு ஆழ்கடல் என்பதால் அவர்களை உள்ளே இழுத்து தமிழில் பாடுகிற புலமையை கொடுத்து தேம்பாவணி என்ற நூலை ஜோசப் பிஸ்கி என்ற வீரமாமுனிவர் எழுதினான். அவன் ஜோசப் பிஸ்கியாக வந்தவன் வீரமாமுனிவன் என்று தூய தமிழிலே தன் பெயரை மாற்றிக்கொண்டான். அவன்தான் ஏக்கு பக்கத்திலே துணைக்கால் போட்டிருந்தோம், எழுத்து சீர்திருத்தத்தை முதலில் செய்தான். ஏயை ஏற்கால போல இழுத்து ஏயை நாவாக்கினான். ஓவுக்கு பக்கத்திலே ஒரு துணைக்கால் போட்டோம், ஓவை சுழித்து விட்டு ஓவனாக மாற்றினான். அந்த சீர்திருத்தத்தை செய்தவன். தமிழ் மக்கள் அவர் மேல் இருந்த பற்றின் காரணமாக அந்த சீர்திருத்தத்தை எதிர்க்காமல் ஏற்றார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2 முறை என்னை கனடாவிலும் அமெரிக்காவிலும் கைது செய்தார்கள். நான் எதுவுமே பேசவில்லை. என்னை பிறங்கையில் விலங்கை போட்டு அமர வைத்தார்கள். ஒரு தமிழில் மொழிபெயர்க்கக்கூடிய ஒருவரை முன்னே உட்கார வைத்தார்கள். ஏன்? என்னை பார்த்தாலே தெரியுது இவன் தமிழ்ல தான் பேசுவான். நீ போட்டு குழப்பிக்காது. ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அமெரிக்காவில் ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றிருக்கிற போது தமிழ் மக்களை கூப்பிட்டு வச்சு பேசிக் கொண்டிருக்கும் போது, தமிழ் என்று பேசுகிறீர்களே, ஆங்கிலம் படிக்காமல் எப்படி, ஆங்கிலம் தெரியாமல் இருந்தால் எப்படி என்று பேச அவர், நீங்கள் தமிழர் தானே என்று ஐயா கேட்கிறார். அவர் அந்த கேள்வியை கேட்கிறவற்ற ஆமா என்றார். ஏன் இந்த கேள்வியை என்னிடத்தில் கேட்கிறீர்கள் என்று அவர் கேட்கிறார். உலகில் தமிழனை தவிர இப்படி ஒரு கேள்வியை வேறு எவனும் கேட்க மாட்டான். நீங்கள் என்ன வேலை பார்க்கிறீர்கள்? ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர் கணினி பொறியாளர், கணிப்பொறி இன்ஜினியர், அதாவது கம்ப்யூட்டர் இன்ஜினியர். இப்ப ஐயா கேட்கிறார், நீங்கள் அமெரிக்கா உங்களுக்கு வேலை கொடுத்திருப்பது, அமெரிக்க நிறுவனம் வேலை கொடுத்திருப்பது உங்கள் கணிப்பொறி அறிவுக்கா, கணினி பொறியியல் அறிவுக்கா, உங்களுடைய ஆங்கிலத்திற்கா? அவற்றை என்ன பதில் இருக்கு? ஆங்கிலத்திற்கு தான் வேலை என்றால் அமெரிக்கனை விட நீ அழகாக ஆங்கிலம் பேச முடியாது. ஏன்னா அவன் தாய்மொழி. அவன் வேலை கொடுத்திருப்பது உன்னுடைய கணினி பொறியியல் அறிவுக்குத்தான். போட்டு குழப்பிக்காத. உடனே இங்கிலீஷ் படிச்சிடணும், இந்தி படிச்சிடணும். இந்தி படித்த எல்லா மாநிலங்களையும் வேலை கிடைச்சிருச்சா? என்ன மயத்துக்கடா? 1,50,000 1,05 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் என் ஊர்ல வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். கம்பி கட்டுறவன், உணவகத்தில் மேசை துடைக்கிறவன், கருது இருக்கிறவன், நாத்து நடுறவன். இங்கே
வட இந்திய இந்திக்காரர்கள் நாத்து நட கிடைப்பார்கள், பல எழுதி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, 2 லட்சத்திற்கு மேலானவன் இரட்டை வாக்குரிமை, வட இந்தியாவிலே வாக்குரிமை, இங்கே வாக்குரிமை பெற்று ஏறிட்டான். நீ இப்படியே இரு, ரெட்டலை சூரியன் கை தாமரைக்கு போட்டே இரு, கொஞ்ச நாள் கழிச்சு நீ எங்கே இருப்பேன்னு உனக்கே தெரியாது. நிலத்தை இழந்தால் நீ பலத்தை இழப்பாய், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பாய். ஏறக்குறைய நிலத்தை இழந்துட்ட. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த நாட்டின் அரசியலையும் அதிகாரத்தையும் வட இந்தியன் தீர்மானிப்பான். இந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலமாக இது மாறும். என்னரும் தலைவன் மேல சத்தியம் எழுதி வச்சுக்க, நடக்கும். ஒருவேளை நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தா அது திருப்பி நடக்கும். எந்த வழியே வந்தார்களோ அந்த வழியே செல்வார்கள். நீ உழைப்பில் இருந்து வெளியேறிட்ட, சும்மா உட்கார்ந்து இருக்க, சம்பளம் வாங்க பழகிட்ட. 100 நாள் வேலை திட்டம்னு 100 நாள்ல நீ வெட்டின ஏரி எத்தனை, தூர்வாரின குளம் எத்தனை, நட்டு வச்ச மரம் எத்தனை. ஆனா தினம் பல்லாங்குழி ஆடிக்கிட்டு, தாயக்கட்டை உருட்டிக்கிட்டு, சீட்டாடிக்கிட்டு, அதை 100 நாள் வேலை திட்டம்னு சோம்பி உட்கார சம்பளம் கொடுக்கிற நாடு வாழும் வளரும் நினைச்சுக்கிட்டு இருக்க நீ. அதுக்கும் காசு இல்லை. காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பெருமக்களுக்கு 6 மாசம் சம்பளம் கொடுக்கல. ஓய்வற்ற பேராசிரியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லை. இப்பதான் முதலீடை இழுக்கிறதுக்கு போயிருக்காரு ஐயா. நாளைக்கு விண்ணூர்தி நிலையத்தில் இறங்குறார். இந்த மூட்டையில வாங்குறதுக்கு நான் சீக்கிரமா போகணும், அது 2 மூட்டையை கொடுங்கய்யா வாங்கிட்டு வர. ரொம்ப தூக்க முடியாம தூக்கி சுமந்து வருவார்கள். என்னவோ இந்த இனம் இப்படி தாழ்ந்து வீழ்ந்து போன தமிழ் சமூக மக்களாக நாம் மாறி போனோம். இதிலிருந்து மீள எழ ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அரசியல் புரட்சி. அன்னை தமிழ் வாழ வேண்டும், ஆள வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி வெல்ல வேண்டும், ஆள வேண்டும், அரியணையில் அமர வேண்டும் என்பதை அரிமை தமிழ் சமூக மக்கள். தாய்மொழி வீழ்ந்து விட்டது, அது எழ வேண்டும், மீள வேண்டும், வாழ வேண்டும் என்று ஒரு அரசியல் கட்சி பேசும் என்று சொல்லுங்க. பேசாது. அப்படியே பேசினாலும் தமிழில் பேச வராது. இதை எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், இதை எதற்காக இந்த இடத்திலே குறிப்பிடுகிறேன் என்றால், இதை இந்த இடத்துல ஏன் பதிவு செய்கிறேன் என்றால், எதையாவது செய்ய அதையே 10 பக்கத்துக்கு எழுதி வச்சு பார்த்து படிக்கணும். என் அருமை தமிழ் சமூக மக்கள், உலகெங்கும் பரவி வாழக்கூடிய என்னுயிர் சொந்தங்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், நம்பிக்கைக்குரிய நாளைய நாற்றுக்கள், உங்கள் நாவில் இருந்து இனிமே செந்தமிழ் பிறக்கட்டும், வளரட்டும். நீங்கள் கண்ணாடிக்கு முன்பு நின்று பேசுங்கள். பழகிவிட்டீர்களா? சில சொற்கள் வந்து விழுகிறதா? திருப்பி போங்கள், அந்த சொற்களை எடுத்து விட்டு பேசுங்கள். கோட்பாடை புரிந்து கொள்ளுங்கள். உலகில் எல்லா மொழிகளும் கற்போம் நாங்கள் வாழ்வதற்கு, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ்வதற்கு. இதை கொள்கையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் வீட்டில் எத்தனை சாளரங்கள், ஜன்னல்கள், அத்தனை ஜன்னல்களாக உலக மொழிகளை வைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக எங்கள் தாய்மொழி தமிழை வைத்துக் கொள்வோம். ஏன்? பெற்றதாயை பட்டினி ஓட்டு விட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செய்தாலும் ஒரு பலனும் கிடைக்கப் போவதில்லை. தாய்மொழி தெரியாதவன் எவ்வளவு பெரிய கல்வியாளனாக இருந்தாலும் அவன் அறிவற்றவன், அவன் மூடன் என்றுதான் பொருள். தாய்மொழி மறந்தவனும் தாயை மறந்தவனும் என்றுதான். பெற்றதாயை மறந்தவன் மனிதனாக மதிக்கப்படுவானா? தாய்மொழியை மறந்தவன். அதனாலே தமிழ் எனக்கு மொழி அல்ல, தமிழ் என் மூச்சு, தமிழ் என் பேச்சு, தமிழ் என் முகவரி, தமிழ் என் அடையாளம், தமிழ் என் கலை, தமிழ் என் இலக்கியம், தமிழ் என் பண்பாடு, தமிழ் என் வழிபாடு, தமிழ் என் வரலாறு என்ற திமிரோடு எழு. தமிழ்தான் எல்லாம் என்கிற திமிரோடு எழு. தமிழ் மீள வேண்டும், தமிழன் வாழ வேண்டும், தமிழ் ஆள வேண்டும், தமிழன் ஆள வேண்டும் என்கிற புரிதலோடு கலையுங்கள். என்னரும் சொந்தங்களே, 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை ஒவ்வொரு முறையும் உச்சரித்துக் கொள்ளுங்கள். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.